எஸ்எஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். இது தங்கவயல், கோலார் தங்கவயலினுடைய பிரசித்தி பெற்ற 5 விளக்கு பகுதி மட்டுமல்ல, 5 வழி சாலையும் ஒன்று கூடும் இடம். இந்த இடத்துல கொஞ்ச நாளாக டெவலப்மெண்ட் அதிகமாகின்னு இருக்குது. அதனுடைய ஒரு மாற்றமாக இப்போ நாம் ஒரு சின்ன இது பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த 5 விளக்கு பகுதியில் டெவலப்மெண்ட் என்ற பேரில் அழகுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது கிரில்ஸ் போட்டு கீழே டைல்ஸ் எல்லாம் போட்டு இங்கே பெருசாக ஒரு பெரிய போர்வை போத்தி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தவொடனே நமக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருது. அந்த காமெடியை நாம் வந்துட்டு முதல்ல பார்க்கலாம். ஆமாங்க, இந்த மூடி போட்டு மூடி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வேலைப்பாடு என்னான்னு சொல்லி யாருக்கும் தெரியக்கூடாது. வர்ற மாதம் 10ஆம் தேதி எம்எல்ஏக்கு பிறந்தநாள் இருக்கிற அன்னைக்கு இதை வந்துட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடணும்னு சொல்லி காங்கிரஸார் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது முனிசிபாலிட்டி மூலயமா இதை வந்துட்டு செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சர்க்கிளை சார்ந்த இடமும் சர்க்கிள்குள்ளே வந்து டைல்ஸ் போட்டு கிரில்ஸ் போட்டு ரொம்ப அழகுபடுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் ஒரு பெரிய திண்டு கட்டி அந்த திண்டுக்கு மேலே ஒரு வடிவமைச்சிருக்கிறாங்க. இது 10ஆம் தேதி வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மூடி வச்சாங்க. ஆனால் அதிகம் பேருக்கு இது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நாம் இந்த எஸ்எஸ்டி நேயர்களுக்காக இதை நம்ம பதிவிடணும்னு நினைக்கிறோம். ஆமாங்க நேயர்களை, இந்த போர்வைக்கு பின்னால் இருக்கிற அந்த பெயர் பலகை இப்போ இந்த போர்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணும் போது ஒரு 7 மணி 6 மணிக்கு மேலே எல்லாருமே வந்துட்டு போனவங்க வருவங்க எல்லாம் படம் பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் யாரும் வந்துட்டு இதை வெளியிடக்கூடாது, எம்எல்ஏ திறந்து வச்சதுக்கு அப்புறமா தான் இது வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பந்தோபஸ்து பண்ணி கெட்டி பத்திரம்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்கள சிலர் தெரியாத நபர்களால் இல்லை தெரிஞ்ச நபர்களாலும் இது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்லலாம் பரவலாக பரவிடுச்சு. இந்த ஐ லவ் கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு போர்டு. அதுக்கப்புறமா யார் பதிவிட்டாங்க, என்ன பதிவிட்டாங்க, ஆராய்ச்சி நடத்தப்பட்டது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஆனால் இந்த போர்டு ஐ லவ் யூ கேஜிஎஃப்ன்ற போர்டுங்க. இந்த போர்டுனுடைய மதிப்பு, இந்த சர்க்கிளினுடைய மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா? பாருங்க, இந்த போர்டு மேலே பதிச்சிருக்கிறாங்க, கீழே வந்துட்டு செங்கல் கட்டடம் கட்டி கிரானைட் கல் போட்டிருக்கிறாங்க. இந்த சர்க்கிள்குள்ளே டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க, டைல்ஸ் போட்டு கிரில் போட்டிருக்கிறாங்க. இந்த வட்ட வடிவமான சர்க்கிள், பெரிய சர்க்கிள், இதுக்குள்ளே போட்டிருக்கிற டைல்ஸு மற்றும் இந்த கிரில் போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா, சுற்றி வளைக்கப்பட்ட கிரில்ஸு மற்றும் இந்த பெயர் பலகை, அதாவது இரவு நேரத்தில் எரிந்து பொதுமக்களுக்கு அழகுபடுத்தக்கூடிய அந்த பெயர் பலகை, இந்த சர்க்கிள் மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற டைல்ஸ், இந்த கிரில்ஸ் எல்லாம் செஞ்சு நிர்வகிக்கப்பட்டு இதனுடைய முழு செலவு சுமார் 7.5 லட்சம். அதாவது நம்ம நார்மல் தமிழில் பேச போனோம்னா 7.5 லட்சம் ஆயிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம என்னத்தான் கணக்கு போட்டாலும் இந்த டைல்ஸ் வந்துட்டு எவ்வளோ செலவாயிருக்கும்னு சொல்லிட்டு கொளுத்து வேலை செய்கிறவங்களுக்கும் காரை மேஸ்திரிங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். இந்த கிரில்ஸினுடைய வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். ஆனால் இது டோட்டலாக 6.5 லட்சம் ஆயிருக்குது. ஜிஎஸ்டி எல்லாம் போய் சேர்த்து 7.5 லட்சம் பில் ஆயிருக்குதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடம் நாளைக்கு இரவு நேரத்தில் அழகுபடுத்தக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும் இந்த இடம் பிற்காலத்தில் இல்லை இன்னைக்கோ நேற்றோ எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்கு உபயோகப்படுதுன்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கூட கொஞ்சம் மன வருத்தம் ஆகுது. அது இதில் 7.5 லட்சம் செலவாயிருக்குதா பாருங்கள். இந்த உள்ள டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க, சைடு கிரில்ஸ் போட்டிருக்கிறாங்க, உள்ள அந்த நம்பர் நேம் போர்டு போட்டிருக்கிறாங்க. எல்லாம் போட்டிருந்தாலும் இந்த டைல்ஸினுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றது எஸ்எஸ்டி நேயர்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த கிரில் போட்டிருக்கிறாங்க பாருங்கள், இந்த கிரில் எவ்வளோ ஒர்த் இருக்கும், எவ்வளோ வேல்யூ இருக்கும்னு சொல்லிட்டு நேயர்கள்கிட்ட தான் முடிவு கூடுறாங்க. இவ்வளோ மாடர்னாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேஜிஎஃப் ஐ லவ் யூ கேஜிஎஃப் போர்டு, இந்த கிரில்
மற்றும் இந்த டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு இதில் யாருன்னா போனால் கூட படுத்துன்னு உருளலாம். கிரில் ஆக்சிடென்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆடு மாடு உள்ளே போகாது, யாரும் உள்ளே போயிட்டு இந்த விளக்கை நோண்டக்கூடாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது கூட நமக்கு ஒரு மன வருத்தம் என்ன கொடுக்குது அப்படின்னா, இவ்வளோ ஒரு நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. நகரத்தின் ஆரம்ப பகுதி, அதாவது 35 வார்டுக்குள்ள நாம நுழைஞ்ச உடனே கிடைக்கக்கூடிய 5 விளக்கு பகுதி அழகுபடுத்தணும்னு சொல்லிட்டு நகரசபையோ இல்லை எம்எல்ஏவோ யாரோ வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க. இந்த 7.5 லட்சம் ரூபாய் செலவுனுடைய வேல்யூ இன்னைக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பாருங்க, இதுதான் மின்னக்கூடிய ஒரு இடம். கொஞ்ச நேரம் பாருங்க, நாம இதை எதுக்காக இதை காட்டுறோன்றத உங்களுக்கு நாம சொல்றோம். ஆமாங்க, இந்த கிரிலுங்க வந்துட்டு எதுக்காக நாம பயன்படுத்தின்னு இருக்கிறோம் அப்படின்றது இந்த பேனருங்களை பார்க்கும் போது நாம உணர்ந்துட்டு இருப்போம். ஒரு அழகான ஒரு சர்க்கிளை நிர்வகிக்க போகிறது நாளைக்கு எது அப்படின்னா இந்த பேனர்கள் மட்டும்தான். இதை நாங்கள் யாரையும் குறை சொல்றதுக்காக இதை நாங்கள் பதிவிடல. நகரத்தின் ஆரம்ப பகுதியில் இந்த மாதிரி பேனருங்க கட்டி தொங்க விடுறதுக்காக தான் இந்த சர்க்கிள் பயன்படும் அப்படின்றது ஆணித்தரமான உண்மை. இதை வந்து நகர சபையாலேயோ யாராலேயோ தடுக்க முடியாது. இந்த அழகு சர்க்கிள் எல்லாமே பார்க்கும்போது இந்த சர்க்கிள் நாளைக்கு அந்த பேனருங்க கட்டுறது தான் யூஸ் ஆகுன்றது உண்மை. நாமளும் இதை வந்து நேர்களை இந்த ஐ லவ் யூ கேஜிஎஃப் போர்டு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மற்றும் ஃபேஸ்புக்கிலலாம் கூட இது வந்து பிரச்சாரம் ஆயிட்டதுனால நாம இது ஏன் பதிவிடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்லை, இந்த சர்க்கிளுக்கு 7.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவ்வளோ பெருசு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது நாமளும் இதை போட்டு வைக்கலாமே அப்படின்றதுக்காக போட்டு வச்சிருக்கிறோம். தங்கவயல் முக்கியமாக எஸ்எஸ்டி நேயர்களுக்காக இந்த பதிவு. யார் மனதையும் புண்படுத்தவோ இல்லை குத்தி காட்டவோ நாம் செய்யல. 7.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த சர்க்கிள் நிர்மாணிக்கப்பட்டிருக்குது, கட்டப்பட்டு இருக்குது. இந்த கட்டப்பட்ட சர்க்கிளினுடைய நாளைக்கு இரவு பகுதியில் இந்த போர்வைக்குள்ளே இருக்கிற விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நாம் காட்டணும்னு ஒரு விருப்பப்பட்டோம். 10ஆம் தேதி ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இது வெளியிடப்பட்டதால் நாமளும் வெளியிடணுன்ற ஒரு முடிவு எடுத்து இது வெளியிடுறோம். யாரும் வருத்தப்படாதீங்க. நன்றி. இது போர்டை வந்துட்டு நாம் கூட கொஞ்சம் வண்ணமயமாக காட்டலான்ற ஒரு முடிவோடு இன்றைக்கி நாம் வெளியிடுறோம். வணக்கம். Love you, love you, love you, love you.